ஹாய் நண்பர்களே, நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சாமைத்தோப்பு தலைமைப்பதியின் அருகாமையில் பார்த்தீங்கன்னா ஏவிஜே சித்த வைத்தியசாலை டாக்டர் வைகுண்ட் அவங்கள டைரெக்டாக பேட்டி எடுக்க வந்திருக்கோம். சித்த வைத்தியத்தினால நம்மளுக்கு என்னென்ன பயன், என்ன யூஸ் ஆகுதுங்கிற டீட்டெயிலை வந்து கொஞ்சம் தெளிவாக கேட்க விரும்புகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம சித்த வைத்தியத்தில் நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது, என்னென்ன நோய்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் குணமாகுதுங்கிற டீட்டெயில் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? முதல்ல வணக்கம் எல்லாருக்கும். சித்த மருத்துவம் சொல்லியாச்சுன்னா அது சித்தர்கள்ட்ட இருந்து மனிதர்களுடைய பயன்பாட்டுக்காக வந்த ஒரு மருத்துவம். கண்டிப்பாங்க. இதுல எல்லா நோய்களுக்கான மருந்துகளும் இருக்கு. சில நோய்களை கட்டுக்குள்ள மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வைக்க முடியும். அந்த நோயினுடைய வகைப்பாட்டை தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. ஓகே. இந்த நோய்கள்னு சொல்லியாச்சுனாலே பொதுவா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்தும் என்ன செய்யும், அவருடைய கர்ம வினை, ஊழ்வினை பயனாக தான் என்ன செய்யுது இருக்கு, நோய்கள் வரும். கண்டிப்பாங்க. அந்த ஊழ்வினை பயனாக வரக்கூடிய நோய்களை தீர்க்கிறதுக்கு மட்டும் இல்லை, நோய் வராம தடுக்கிறதுக்கான வழிமுறைகளும் சித்த மருத்துவத்துல என்ன செய்யுது இருக்கு. வேற நம்ம நாட்டு மருத்துவம்ங்கிறாங்கல்ல, நாட்டு மருத்துவத்துக்கும் இங்கிலீஷ் மெடிசனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாட்டு மருத்துவம்னு சொன்னாலும் சரி, சித்த வைத்தியம்னு சொன்னாலும் சரி, சிந்தாமணி வைத்தியம், வர்ம வைத்தியம், பாட்டி வைத்தியம், இது எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி பிணைஞ்சது தான். ஒவ்வொரு இடங்கள்ல பேச்சு வழக்குல ஒவ்வொரு வகையா என்ன செய்யுது தெரிஞ்சு மாறுபட்டு இருக்கக்கூடியது தான். கண்டிப்பாங்க. நீங்க இங்கிலீஷ் மருந்துன்னு சொல்லியாச்சுன்னா அது அலோபதிக் மெடிசன். இது சித்தர்கள் வாயிலாக மனிதர்களுக்கு வந்தது. இது எப்படின்னா சிவன்கிட்ட இருந்து பார்வதி கிட்ட இருந்து நந்திக்கும், அதுக்கு பிறகு அகத்தியர், இப்படி 11 சித்தர்களுக்கும், அதன் பிறகு மனிதர்களுக்கும் என்ன செய்யுது பயன்பாட்டுக்கு வரும். இந்த சித்த மருத்துவத்தை வந்து முழுமையாக அவர்களுடைய ஆன்ம பலத்தை கொண்டு உருவாக்கியது தான் சித்தர்கள். கண்டிப்பாங்க. சித்தி பெற்ற மருத்துவம், அழிவில்லாத ஒரு மருத்துவங்கிறது தான் அதுக்கு பொருள். அதனாலதான் சித்த வைத்தியம் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா. அந்த மருந்துக்கும் இதுக்கும் என்ன வேற்றுமை இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள நிறைய வேற்றுமைகள் இருக்கும். நோயை கண்டறிதல் அது அவங்க நவீனத்தை பயன்படுத்திருப்பாங்க, அறிவியல் சார்ந்து பயன்படுத்தி இருப்பாங்க. நம்ம இது சித்தர்கள் சார்ந்து என்ன செய்யும் இருக்கும். அவர்களுக்கு எப்படி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய சித்த மருத்துவத்திலையும் நோயை கண்டறியறதுக்கு பல வகையான இது முறைகள் இருக்கு. அதுல பொதுவா எண் வகை தேர்வுன்னு சொல்லுவோம். அதுல ஒண்ணு முக்கியமானது நாடி பார்க்கிறது. அதுக்கு அடுத்தது நோயாளியினுடைய சிறுநீர் மலத்தை பரிசோதனை பண்ணது மூலமா என்ன செய்யலாம், இது பண்ணலாம். அங்க போயாச்சுன்னா அங்க ரத்தத்தையும் சிறுநீர் மலம் எல்லாம் அறிவியல் சார்ந்து என்ன செய்வாங்க, செக் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடியது கெமிக்கல் சார்ந்த மருந்துகள். நம்ம இது குரூடு மருந்துன்னா மூலிகைகள்ல அப்படியே பறிச்சு அதை பதப்படுத்த வேண்டியதை பதப்படுத்தி பச்சை சாறுகளா சாக்கக்கூடியதை பச்சை சாறுகளா, அது கெடாம தைலங்களாட்டோ இல்ல லேகங்களாட்டோ அதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்வோம், மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது. ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம் சார்.